வணக்கம். பேரூராட்சிகளுக்கு ஏடி பதவி கூடுதலாக உருவாக்க தாமதம் ஏன்? தமிழகத்தில் 490 பேரூராட்சிகள் உள்ளன. 16 ஏடிக்களும் 30 ஏஇக்களும் 5 இஇக்களும் 1 ஜேடியும் கூடுதல் இயக்குனர் பதவியும் உள்ளன. குமரி, நெல்லை, கோவை, ஈரோடு, தஞ்சை, சேலம், கரூர், வேலூர் ஆகிய மண்டலங்களுக்கு 2 அல்லது 3 ஏஇக்கள் உள்ளனர். இதில் கோவை, திருப்பூர், தர்மபுரி, சேலம், தஞ்சை மண்டலங்களில் எந்த வேலையும் செய்யாமல் ஏஇக்களும் இஇக்களும் போலி பில் போட்டு சாப்பிடுகிறார்கள், லஞ்சம் வாங்கி சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார்கள் என இஇ ராஜாராம் தரும் தகவலாகும். இதை லதாமணி ஏஇயும் இதே புகாரை முன்வைக்கிறார். ஆனால் பேரூராட்சிகளில் நிர்வாக பணிச்சுமை என்பது ஏடிகளுக்குத்தான் அதிகம். அது தெரியாமல் வெறும் 16 ஏடிக்களை வைத்து வேலை செய்தால் எப்படி வேலை செய்ய முடியும் என்பதை மாஹிம் ஏடி கூறுகிறார். 27/10/2021 அரசின் கருத்துரையில் நகல் எண் 9112 2019 திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், விழுப்புரம், நாகை, பெரம்பலூர், தூத்துக்குடி, தென்காசி ஆகிய புதிய மண்டலங்களை உருவாக்க இருந்த திட்டம் ஏன் கிடப்பில் போடப்பட்டுள்ளது? 16 பேரூராட்சிகளுக்கு ஒரு ஏடி பதவி இருந்தால்தான் நகராட்சி, மாநகராட்சிகளைப் போல் தாமதமின்றி பணிகளை செய்ய முடியும். அதை செய்யாமல் 35, 45, 55 பேரூராட்சிகளை கொண்ட சில மண்டலங்களுக்கு ஏடியாக இருந்து பல கோடிகளை குவித்து ருசி கண்ட காட்டு பூனைகளான சில ஏடிக்கள் தான் கூடுதலாக ஏடி பதவிகளை போட தடைக்கல்லாக உள்ளனர். இது குறித்து ஈரோடு மண்டல ஏஇ ஆன கணேசன் கூறும்போது, பணம் என்று வெளியில் இருக்கும் சில ஏடிக்களால் தான் கடந்த 15 ஆண்டு காலமாக பேரூராட்சிகள் திவால் ஆகிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கணேஷ்ராம் ஏடி அடிக்காத கொள்ளையா? துவாராக நாத்சிங், வில்லியம், மாஹிம், காளியப்பன், மலையம்மான், விஜயலட்சுமி போன்ற ஏடிக்கள் மீது பல ஊழல் வழக்குகள் உள்ளன. திருப்பூரில் லஞ்ச ஒழிப்பின் பிடியில் சிக்கிய மேனகாவிடம் பல லட்சங்களை வாங்கி பதவி உயர்வு கொடுத்து கரூர் மாவட்ட பேரூராட்சிகளை ஆட்டி படைக்கவில்லையா? யார் இதையெல்லாம் கேட்பது? நகராட்சிகளில் மண்டல இயக்குனர் பதவி போல் பேரூராட்சிகளுக்கு மண்டல இஇக்கள் உள்ளனர். ஆனால் ஏன் மண்டல ஜேடிக்கள் நியமிக்கவில்லை? கூடுதல் இயக்குனர் பதவிகளும் கூடுதலாக 2 பதவிகள் நியமிக்கலாமே. இதையெல்லாம் உள்ளாட்சி அமைச்சருக்கு தெரியாதா? இதை நான் கூறுவதால் எனக்கு எந்த பயமும் இல்லை. என்ன, நான் பணி செய்த பேரூராட்சிகளில் நடைபெற்ற பணிகளை ஆய்வு செய்த தணிக்கை செய்வாங்க. நான் மட்டுமா மாட்டுவேன்? எல்லா ஏஇயும் ஈயும் தான் மாட்டுவாங்க. அப்படி பார்த்தா கொங்கு மண்டலம், சோழ மண்டலம் தான் மாட்டுவாங்க. சும்மாவா போடுறாங்க? ஒவ்வொரு டிரான்ஸ்பருக்கும் பல லட்சங்களை கொடுத்துதான் வருகிறோம் என கணேஷ், ஈரோடு மண்டல ஏஇ கணிசமாக கூறும் செய்தி இது. உண்மைதானே? இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.